டுடே கிளாஸில் ஹேர் ரெண்டரிங் எப்படி பண்ணுறது கலர் பென்சில் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். ஹேர் ட்ரா பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஹேர் ட்ரா பண்ணி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரு பேஸாக லைட்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணணும் கலர். அந்த ஹேரோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேராக ஃபில் பண்ணி ஆனதுக்கப்புறம் சேம் பென்சில் யூஸ் பண்ணி ஷேடிங் இந்த மாதிரி ஷேடிங்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோவாக லைட்டாக ஷேடிங் லைன்ஸ் கிட்ட லைன்ஸு இந்த மாதிரி ஷேடிங் வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வர்ற மாதிரி ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். மிடில் எதுவுமே பண்ணக்கூடாது. மேலே கீழே மட்டும்தான் இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸு ட்ரா பண்ணணும். இது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பென்சில் சேம் மெத்தடு கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேலே டார்க்காக இந்த மாதிரி ஷேட் போட்டுக்கோங்க. சேம் மறுபடியும் கொஞ்சம் லென்த்து வர்ற மாதிரி இந்த மாதிரி ஷேட் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே சேம் ஹேர் எப்படி இருக்கோ அந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஸ்லோவாக ஷேடிங் கொடுங்க. ஸோ எப்படி ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இது ஆனதுக்கப்புறம் ஹேர் பேண்டுக்கு கலர் போட்டுக்கோங்க நார்மலாக. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் கலர்ஸு ஜஸ்ட் ஷேடிங் இந்த மாதிரி மேலேருந்து கீழேருந்து மேலே வர்ற மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இப்போ சேம் மெத்தடில் ஃபுல் ஹேரு நீங்கள் கலரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு லைட் ப்ரௌனில் லைட்டாக ஃபுல் ஹேரு வர்ற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் வர்ற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படி வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவுட்லைனிங் ட்ரா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கலரிங்கு ஃபில் பண்ணணும். சேம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைட் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் போட்டுக்கோங்க. பேஸ் கலரு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஹேர் கலரு, இப்போது ரெட் அண்ட் பிளாக் இருந்தால் ரெட் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக்கில் அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. ஷேடிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா எல்லோ ஹேர் இருந்தால் எல்லோ பேஸ்மெண்ட்டாக எல்லோ போட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் டார்க் ஹேர் கலர் உங்களுக்கு ரெட் வேணும்னா ரெட் போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிளாக் ஹேர் வேணும்னா பிளாக் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஷேடிங்காக நல்லாயிருக்கும் ஹேர். இப்போ இந்த ஹேர் எப்படி இருக்கோ அப்படியே இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக கலர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கலரை ஃபுல் ஹேராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் ஆனதுக்கப்புறம் சேம் மெத்தட் டார்க் கலரில் லைன்ஸ் போடணும். சேம் ப்ரௌன் கலரை ஷார்ப் பண்ணிக்கோங்க. பென்சில் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. ஹேர் எப்படி இருக்கோ லைன் அதே மாதிரி இந்த மாதிரி லைன்ஸு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். கொஞ்சம் டார்க்காக
நீங்கள் பேஸில் எந்த லைட் கலர் போட்டிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் மேலே கீழே அந்த மாதிரி வர்ற மாதிரி ஷேடு இந்த மாதிரி கொடுத்துட்டே போகணும். இந்த மாதிரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் சேம் மெத்தட், அந்த ஹேர் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் வரல மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி டார்க் ஷேடு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. இப்போ மேலே இந்த மாதிரி நீட்டாக ஷேடு ஹேர் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஓகே. நான் பெயிண்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பென்சிலில் சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸ்கெட்ச் பண்ண யூஸ் பண்ணாலும் சேம் மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீட்டாக இந்த பென்சிலு வாட்டர் கலரு இந்த மாதிரி டார்க்கு வர்ற மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஷேடிங்கு கொடுத்துட்டே போகணும். இந்த மாதிரி மேலே டார்க் கலர், கீழே ஆப்போசிட் சைட்லேயும் சேம் இதே மாதிரி டார்க் வர்ற மாதிரி மேலே சைடில் இந்த மாதிரி வர்ற மாதிரி சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுத்துட்டே போகணும். இதே மாதிரி ஷேடிங்கை கண்டினியூ பண்ணிக்கோங்க. எல்லா ஹேர்கிட்டும் இதே மாதிரி ஷேடிங்கு கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி நீட்டாக ஷேடிங்கு பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலரில் பண்ணி ஆனதுக்கப்புறம் நான் கீழே சொன்ன மாதிரி பிளாக் கலரில் ஷேடிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நீட்டாக ப்ரௌன் கலரில் ஷேடிங் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டார்க்கு பிளாக் கலரில் சேம் இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ சேம் டைரெக்ஷனில் பிளாக் கலர்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போது ரியல் ஹேர் மாதிரி உங்களுக்கு ஷேடிங்கு தெரியும். ஓகே. இந்த மாதிரி அவுட்லைனிங்கு நீட்டாக போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. சேம் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஹேரு பிளாக் கலரில் ஷேடிங் கொடுத்துட்டே போகணும். இப்போ எக்ஸ்ட்ரா கேப் இருக்கிறது எல்லாமே ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி நீட்டாக பிளாக் கலரு ஷேடிங்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ சேம் அதுக்கு மேலேயே இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுக்கணும். சேம் மெத்தடில் கீழே இருந்து மேலே இந்த மாதிரி நீட்டாக ஷேடிங் கொடுத்துட்டே போங்க. கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஹேர் எப்படி இருக்கோ சேம் அந்த டைரெக்ஷன்லேயே இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க், அப்போ தான் உங்களுக்கு ரியல் ஹேர் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நம்ம பென்சிலில் பண்ணும்போது. இந்த மாதிரி நீட்டாக அந்த ஹேர் எப்படி போகுதோ அந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஷேப்பு கொடுத்துட்டே போகணும். இந்த சைட்லேயும் சேம் அதே மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஹேரும் சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஷேடு கொடுங்க.
அப்போ தான் உங்களுக்கு ரியல் ஹேர் மாதிரி கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி நீட்டாக ஷேடிங்கு ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தட்லேயே எல்லா ஹேர்ஸும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி கலரிங்கு பண்ணணும். ஓகே, இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இந்த மாதிரி. ஓகே, அந்த ஃபோல்டு கிட்ட எல்லாமே கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, மேலே சேம் கொஞ்சம் லைட்டாக அந்த லைன்ஸ் மட்டும் பிளாக்காக தெரிகிற மாதிரி கொஞ்சம் கீழே வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, இதுதான் ஃபைனல் லுக்.